ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சுப்பா. தாத்தாவோட ஃபங்க்ஷனில் பயங்கரமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா கடையில் உள்ள எல்லா ஆளும் இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்க, நான் இன்றைக்கி கடைக்கு லீவ் விட்டேன்ப்பா, ரெஸ்டாரண்ட் லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோட பயங்கர ஆச்சரியம், எதுக்குமா இதுக்கெல்லாம் லீவ் விட்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரிய அளவில் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, செலியன் தான் சொல்லிட்டாங்க. செலியன் ஒரு பக்கம் எலியில் கொப்புலேன்னு வரதோடு இருக்காங்க. எலியில் வருவானா வரமாட்டானான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வருவார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது எப்படி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இன்னொரு பக்கம் நம்ம அமிர்தா இருக்காங்களே, தாத்தாவுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட அதாவது கையில் போட்டிருந்த மோதிரத்தை கொண்டு போய் அடகு வச்சுட்டு போயிட்டு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு எலியில் திட்டுறாங்க. திட்டினதுக்கப்புறம் சரி வா கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெடியாக ஒரு பக்கம் கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் கோபி ஒரு பக்கம் பைத்தியம் மாதிரி ஏன்னு வளர்றாரு தனியாக. என்னடா அது இவன் தனியாக பேசிகிட்டு இருக்கானேன்ற போயிட்டு ராதிகா பக்கத்தில் நின்று கேட்டால் அவங்க என்ன அது ஏதோ சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும், ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பி போனாங்க, என்னையே விட்டுட்டு போனாங்கன்னு கண்ணா பின்னான்னு யோசிக்கிறாங்க. இந்த அளவுக்கு யோசிப்பீங்க? பிறந்த நாள் எதுன்னே தெரியல, யாருக்கு பிறந்த நாள் எதுக்கு பிறந்த நாள் எதுவும் தெரியல, உங்களுக்கு நல்லா வருவீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பழனி சார் ரொம்ப நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. அவங்க வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க செம்மையாயிடுச்சு. சரி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணால் 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க. எங்கள் கோபியை காணும்னு கேட்குறாங்க, ஏன் கோபி தானே இதெல்லாம் பண்ணணும்னு கேட்குறாங்க, எலிலங்கன்னு கேட்குறாங்க. டே கேட்கறதுக்கு வேறு கேள்வியே இல்லையாடா. இதனால தான்டா நாட்டில் முக்கால்வாசி பேர் ஃபங்க்ஷனை பெருசாக நடத்தாமல் இருக்காங்க. வீட்டில் வந்துட்டு சந்தோஷமாக வேணும் விஷயத்த சொல்லி சந்தோஷமாக கொண்டாடுவோன்னு சொல்லிட்டு வந்தால் சந்தோஷத்தில் துக்கத்தை பற்றி தான் பேசுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க தான் பிரிஞ்சுட்டாங்கன்னு தெரியல, எதுக்கடா அதை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இது எல்லாரும் பேசிகிட்டு இருக்க டைமில் நம்ம எழில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு